மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வெளியே தனியார் அறக்கட்டளை சார்பில் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் 350வது நாளை கொண்டாடும் வகையில் சுமார் 2000 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நடிகரும் இயக்குனருமான தருண் கோபி கலந்து கொண்டு எளிய மக்களுக்கு உணவு மற்றும் பழங்களை வழங்கினார். இதில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழில் அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவன் வழி காமிப்பாங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காமிச்சு தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேறு என்ன கொடுக்க போகிற உணவு தானே, இந்த இடத்துல நம்ம உணவு கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான தருணமான ஒரு தருணம். ஸோ அதை கருதி கொண்டு இன்றைக்கி 350 நாள் நாங்கள் இடைவிடாமல் தீபாவளி, பொங்கல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இந்த 1000 நாட்கள் சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. அவர்கள் பிரச்சனை தீரும் வரை இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே அவர்களுக்கு உணவு அளித்து 50 நாள் உன்னதமான பணி சேவையில் ஏதாவது இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சுங்களா? இடையூறுகள்லாம் எந்த ஒரு இடையூறுகள் எல்லாமே கிடையாது. எல்லோரும் சைட்ல இருந்து வாழ்த்துக்கள். எல்லாருமே இது ஒரு பெரிய ஒரு காரியம் சார். நீங்கள் அதாவது இந்த மருத்துவமனையில் நீங்கள் கொடுக்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சிருந்தாங்க தவிர யாருமே நம்மளுக்கு இடையூறவா எதுவுமே தெரிவிக்கப்படுத்தலை. எல்லாருக்கும் பொருளாதாரம் எல்லாருக்கும் ஈவனாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி பொருளாதாரம் கம்மியாக இருக்காங்க. ஆக்சிடென்ட் அது சடன் ஹாஸ்பிட்டல் தானே அட்மிட். அப்படி வர்றப்போ அவங்க கையில் போகிற கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி கையில் காசு 2 நாள் கழிச்சு தான் காசை புரட்டிட்டு வருவாங்க. வெளியில் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு இருக்காது. சாப்பாடு இருக்கவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட முடியாமல் இருக்கவங்களுக்கு அவங்க வேதனையில் பசியோட வேதனை இருக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த வேதனையை அறிஞ்சு புரிஞ்சு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு எண்ணம். அதை நான் உண்மையிலே ஒரு நம்ம அழகர் ஐயா அந்த ரூபத்தில் பார்க்குறேன் நான்.